ஹாய் எவ்ரி ஒன். கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொசீஜர் ஸ்மைல். அதோட ஃபுல் ஓவர்வியூ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஸ்மைல் சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸ்மைல் அப்படின்னா ஸ்மால் இன்சிஷன் லென்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன், அதுதாங்க அதோட விரிவாக்கம். ஸோ இதில் என்னென்னா பேசிக்காக ரே ஆஃப் லைட் ரெட்டினால முன்னாடி விழுதுங்க. ஏன்னா கார்னியா இப்படி இருக்கிறதுனால. ஸோ அந்த கார்னியாவை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ஸ்மைல் சர்ஜரி. லாசிக் பிஆர்கேக்கும் ஸ்மைலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸைமர் லேசர் மூலியமா கார்னியல் டிஷ்யூவை பர்ன் பண்ணுவோம் லாசிக் அண்ட் பிஆர்கேல. வேற ஸ்மைலில் ஃபெம்டோ லேசர் மூலியமா உள்ள போய் ஒரு டிஸ்க் மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதனால கார்னியா இப்படி இருக்க கார்னியா இப்படி ஆகிடும். ஸ்மைல் சர்ஜரியோட ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நாங்கள் ஒரு கப்பு மாதிரி ஒன்று எடுத்து கண்ணில் வைப்போம். அது மூலிமா சக்ஷன் உண்டாகும். சக்ஷன் உண்டாகினதுமே பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா லேசர் பண்ண ஆரம்பிச்சிடும். லேசர் ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு. அது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு போய் கருவிலேயே கரெக்டாக டிஸ்க் மாதிரி உள்ளுக்குள்ளே கட் பண்ணிடும். ரெண்டாவது ஒரு சின்ன ஓட்டையும் அது போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அஸ் அ டாக்டர் உள்ளே போயிட்டு அந்த கருவிலேயே உள்ளே இருக்கிற அந்த கட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த ஓட்டை வழியாக அந்த டிஸ்கை வெளியில் எடுத்துருவோம். ஸோ தட் நம்ம கார்னியா ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸ்மைல் சர்ஜரியில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர்கே விட சில ப்ளஸ் இருக்குங்க ஸ்மைல் சர்ஜரியில். ஒன்று என்னென்னா ஃபாஸ்டர் ரிகவரி. பிஆர்கேல ஸ்லோ ரிகவரி, இது கொஞ்சம் ஃபாஸ்டர் ரிகவரி. பிஆர்கே சர்ஜரியில் பெயின் இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறம், இதில் பெயின் இருக்காது சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ இது ரெண்டும் பெரிய ப்ளஸ்ஸுங்க பிஆர்கே விட. லாசிக்கை விட ஸ்மைல் நிறைய விஷயத்த ப்ளஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கார்னியா கொஞ்சம் வலுவாக இருக்கும் அண்ட் ஃப்ளாப் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. அப்புறம் ட்ரைனஸும் இதில் வராதுங்க. இப்போ லேட்டஸ்ட் ஸ்மைல் ப்ரோன்னு சொல்கிறோம்ல, அதுவும் சில்க்கும் ஆல்மோஸ்ட் 3rd அப்புறம் ஆர் 4th ஜென்ரேஷனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு பியூப்பிள் ட்ராக்கிங் இதுக்குள்ளேயே இருக்கும். இதில் என்னென்னா ஹை ஃப்ரீக்வன்சி லோ பவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பவர் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால டிஷ்யூ டேமேஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் 8 செகண்டில் நம்ம லேசர் பண்ண முடியும். பழைய ஸ்மைலில் 22 செகண்ட்ஸ் தேவைப்படும். அண்ட் இது தவிர சைக்ளோடார்ஷன், கண்ணு கொஞ்சம் ஆடிச்சுனா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியுங்க இந்த ஸ்மைல் ப்ரோ அண்ட் சில்க்ல. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஸ்மைலில் கேட்டிங்கன்னா, பிஆர்கேல பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஸ்மைலில் பண்ண முடியாது. ஒன்று, கார்னியா ரொம்ப தின்னா இருந்ததுன்னா பிஆர்கே பண்ணலாம், ஸ்மைல் பண்ண முடியாது. அண்ட் தழும்பு இருக்கு கார்னியால அப்படின்னா பிஆர்கே பண்ணலாம், ஸ்மைல் பண்ண முடியாது. காஸ்ட் ஸ்மைலில் கொஞ்சம் அதிகங்க. அண்ட் இது தவிர ஸ்மைல் சர்ஜரி சர்ஜன் டிபெண்ட். பிஆர்கே சர்ஜன் டிபெண்டே கிடையாதுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே மெஷினே லேசர் பண்ணிடும். ஸ்மைல் சர்ஜரி யாரெல்லாம் பண்ணிக்கலாம்னு கேட்டால் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அண்ட் 1 இயராவது பவர் ஸ்டேபிளாக இருக்கணும். கருவிலே எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது, லைக் ட்ரைனஸ், கெரட்டோகோனஸ், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. கண்ணுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது, லைக் குளோக்கோமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, இல்லை கேட்ராக்ட், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அண்ட் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட அப்படியே ஆப்போசிட்டுங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, பவர் ஸ்டேபிளாக இல்லாதவங்க, கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்க, கருவிலியில் பிரச்சனை இருக்கிறவங்க, பிரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். அண்ட் உங்களுக்கு ப்ராப்பர் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா இந்த சர்ஜரி பண்ணணும்னா உங்களுக்கு இருக்கணுங்க. அது என்ன டாக்டர் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 வயசுக்கு மேல உங்களுக்கு கண்ணாடி கண்டிப்பா கிட்ட பார்வை ரீடிங்க்கு போட வேண்டியிருக்கும். அண்ட் கண்ணாடி போட்டுட்டு என்ன பார்வையோ அதுதான் வரும் உங்களுக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை. இதை தவிர ஒரு 10% 0.5 முன்ன பின்ன பவர் வர்றதுக்கான சான்சஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அக்யூரேட்டாக 100% ரிசல்ட் 90% கொடுக்க முடியும். 10% சான்சஸ் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிக்ரெஷன் சில பேருக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. சரி டாக்டர், இப்போ இந்த ரிக்ரெஷன்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், யாருக்கு வராது, வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிக்ரெஷன்றது உங்களுக்கு ஒரு -3 பவர் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பவரை நீக்கிட்டீங்க. -1, -2, -3 பவர் வர்றதுக்கான சான்சஸ் தான் ரிக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணியும் நாளடைவில் பவர் வர்றது தான் ரிக்ரெஷன். யாருக்கெல்லாம் ரிக்ரெஷன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாதுங்க. யாருக்கெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்றது வேணால் சொல்லலாம். அதாவது உங்களோட பவர் ஸ்டேபிளாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே. அண்ட் உங்களுக்கு கெரட்டோகோனஸ் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு -6க்கு கீழே பவர் இருக்குது, ப்ளஸ் பவர் இல்லை, மைனஸ் பவர் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த ரிக்ரெஷன் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், எவ்வளோ காஸ்ட் ஆகும் இந்த ஸ்மைல் ப்ரோ சர்ஜரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.30 lakhs 1.60 lakhs வரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை பண்ணுறாங்க. அண்ட் இது ஹாஸ்பிட்டல் பொறுத்து இருக்குது அண்ட் எந்த டாக்டர் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருக்குது. சரி டாக்டர், எனக்கு இந்த ஸ்மைல் ப்ரோ சர்ஜரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ்க்காவது கான்டாக்ட் லென்ஸை அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆப்ரேஷன் பண்ற அன்னைக்கு வந்து தலைக்கு குளிச்சிருக்கணும், பெர்ஃப்யூம் இல்லைனா பவுடர் எதுவும் போட்டுட்டு வரக்கூடாது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டிராப்ஸ் கரெக்டாக போடணும் அண்ட் ஃபாலோ அப் கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் நீங்க கரெக்டாக பண்ணீங்கனாலே உங்களோட சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லா ஆகும். அண்ட் இன்னொரு $1 million கொஸ்டின் நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க PRK பத்தி சொல்றீங்க, ஸ்மைல் பத்தி சொல்றீங்க, எதுதான் நாங்கள் பண்ணணும், எதுதான் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களோட டாக்டரும் நீங்களும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்க. அதாவது உங்க கருவிலிக்கு எது சூட்டபிள்னு சொல்லிட்டு உங்க டாக்டர் சொல்லுவாங்க. அண்ட் உங்க டாக்டருக்கு எந்த சர்ஜரி கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் எந்த சர்ஜரி அவர் எக்ஸ்பர்டீஸ் அதிகமா இருக்கு அதை பொறுத்து டிசைட் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்மைல் சர்ஜரி பத்தி வேற யாருக்காவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.